ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம வீட்டில் ருசியான பலாக்கொட்டை புளிக்குழம்பு தாங்க. எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஒரு 15 பலாக்கொட்டையை வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு ஒரு 20 பல்லு பூண்டு, தக்காளி பழம் 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை பழ சைஸு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டோங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டால் குழம்பு நல்லா மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு உரிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழமும் நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பலாக்கொட்டை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டாச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சி திக்காக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு மூடி வச்சிருங்க. 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இங்க பாருங்க குழம்பு எவ்வளோ திக்கா இருக்குன்ட்டு. நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1/4 மூடி தேங்காவை அரைச்சி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா 10 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. கொதிச்சதுன்னா நம்மளுடைய பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிருங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. கம கம நல்ல வாசனையா இருக்குங்க. பலாக்கொட்டை குழம்பு நல்லா திக்கா இருந்தாதான் நல்லா இருக்குங்க. இது சாதத்தோட, சப்பாத்தி, தோசை, இட்லியோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணும்னா நம்மளுடைய சுவையான பலாக்கொட்டை புளிக்குழம்பு ரெடி. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனே பார்க்க முடியும். இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.